அவனை போற்றியவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் தேசிய மக்கள் கட்சி நடாத்தி கொண்டிருக்கின்ற பழனி பாபா அவர்களின் இறுதி நாள் கனவு ஒடுக்கப்பட்டோரின் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள மாவட்ட கிளை நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக புனித போராளி ஷஹீத் பழனி பாபா அவர்களுடைய இறுதி நாள் கனவான ஒடுக்கப்பட்டோர் எழுச்சி தினத்தை இங்கே எங்களுடைய தொப்புள் கொடி உறவான தேசிய மக்கள் கட்சியின் சகோதரர் வெற்றி செல்வன் கையில் எடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பழனி பாபா அவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு ஓரளவுக்கு சமுதாய உணர்வு இருக்கிறதென்றால், இன்றைக்கு சமுதாயத்தின் மீதான அமைப்புகள் ஏராளம் இங்கே இருக்கிறதென்றால், போராடுகின்ற குணம் படைத்த இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால், காவல்துறையையும் அரசு துறையையும் எதிர்த்து தங்களை கண்டன குரல்களை பதிவு செய்கின்ற கூட்டம் இங்கே இருக்கிறது என்றால், அது டாக்டர் பழனி பாபா அவர்களினுடைய வழியிலே உருவாக்கப்பட்ட அடித்தளம் உருவாக்கப்பட்ட அவர் உருவாக்கி வைத்து விட்டு சென்ற அந்த கூட்டம்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் இன்றைக்கு அவரை மறந்துதான் மிகப்பெரிய சோகம். அப்படி மறந்துவிட்ட நிலையிலே தோழர் வெற்றி செல்வன் அவர்கள் இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பழனி பாபாவினுடைய வரலாற்றை இன்றைக்கு இங்கே தண்டையார்பேட்டையில் ஒரு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பழனி பாபா என்றால் யார் என்று கூட இன்றைய இளைஞர்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் ராஜசேகர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். உண்மைதான். ஏனென்று சொன்னால் பழனி பாபாவை அறிமுகப்படுத்திய அவரை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு எங்களுடைய இஸ்லாமிய இயக்கங்களே முன்வருவதில்லை என்பதுதான் ஒரு மோசமான உண்மை. ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்களை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய பல்வேறு விதமான சமூக எண்ணங்களை எல்லாம் தங்களுக்குள்ளே தாங்கி உருவான இளைஞர்களை எல்லாம் தங்கள் மத்தியிலே அறுவடை செய்து கொண்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு அவரின் புகழை மறைக்கின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலை. பழனி பாபா அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், சமூக புரட்சியாளர் என்றெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய மக்கள் பேசினார்கள். அதையெல்லாம் தாண்டி பழனி பாபா அவர்களை பொறுத்தவரையில்
அந்த கட்ஸ், அவர் பேசுகின்ற தொனி, அவர் பேசுகின்ற அந்த வல்லமை, அவருடைய பேச்சிலே இருக்கின்ற வீரம் செறிக்கின்ற அந்த வரிகள் இன்றைக்கும் தமிழகத்திலே எந்த பேச்சாளரிடமும் நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தவர். தமிழகத்திலே இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் நம் முன்னே இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்றைய காலத்திலேயே பழனி பாபா அவர்கள் தன்னுடைய தீர்வாக யாரும் சொல்ல முடியாத கருத்துக்களை சொன்னவர். இன்றைக்கு அதுபோன்று மேடைகளிலே யாராவது பேச முடியுமா என்று சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு பேசியவர். ஒரு முறை அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த மேடையில காவிரி பிரச்சனை பற்றி பேச்சு வந்து கொண்டிருந்தது. காவிரி பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர் டக்குன்னு சொன்னாரு, என்னடா காவிரி தண்ணின்னு காலத்தோட கேட்டுக்கிட்டு, ஒரு 5 கிலோ RDX வாங்கிட்டு போய் கிருஷ்ணசாகர் டேம்ல வச்சுட்டு வந்துட்டோம்னா அவன் எடுத்து கட்டுறதுக்கே 20 வருஷம் ஆகும். இப்படிப்பட்ட கருத்துக்களை பேச முடியுமா இன்றைக்கு? பாபர் மசூதியை இடித்த போது சொன்னார், பாபர் மசூதி இருந்த இடத்திலே ராமர் கோயிலை கட்டினால் நான் குண்டு வைத்து தகர்ப்பேன் சொன்னார். இன்றைக்கு சொல்ல முடியுமா? இப்படி அது போன்ற பேச்சுக்களை இன்றைக்கு பேச முடியுமா என்றால் நிச்சயமாக பேச முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய பேச்சில தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு இந்த சமூகத்துக்கு வீரத்தை ஊட்டியவர். பழனி பாபா பேசுகின்றார் என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் கூட்டங்கள் கூட்டப்படுகின்றன. அது எந்த இஸ்லாமிய இயக்கமாக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த இயக்கங்களாக இருக்கட்டும், வேனை கொடுத்து பக்கத்து கிளையிலிருந்தெல்லாம் வேன் கொண்டு வந்து வச்சு நிரப்புகின்ற கூட்டங்களாக இருக்கும். ஆனால் பழனி பாபா பேசுகின்றார் என்று ஒற்றை வரி வார்த்தையை ஒரு போஸ்டரிலே அடித்து மட்டும் போட்டால் போதும், கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அருவி போல கொட்டும் அவருடைய பேச்சு. அதிலே இஸ்லாமிய சிந்தனைகள் தெரிக்கும். அவர் பேசாத சில சேரங்களிலே தடை ஏற்பட்டு விட்டால் பழனி பாபாவின் கேசட் ஒளிபரப்பப்படும் என்றெல்லாம் போஸ்டர் அடித்த வரலாறு தமிழக வரலாறு. தமிழகத்தில் எந்த தலைவனுக்கும் கிடையாது. பழனி பாபா பேசுகின்றார் என்று போஸ்டர் மட்டும் போட்டா போதும். அதுக்கு ஒரு அமைப்பு கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. பழனி பாபா அவர்கள் தனக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்காமல் விட்டதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அந்த தவறினால் தான் இன்றைக்கு அவர் விதைத்ததை யார் யாரோ அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பேச்சாளர்